ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு தமிழ் பாப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான கேம் தான் கொண்டு வரோம். ஸோ என்னடா புதுசாக நம்ம சேனலில் கேமெல்லாம் கொண்டு வரேன்னா தான் எல்லோரும் டென்ஷனில் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான கேம் விளையாண்டே இருந்தால் இந்த கேம் விளையாண்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஒரு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேம் விளையாண்டா கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும், நான் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்தா சமீப காலமாகவே எல்லோரும் வெளியே டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கேம் விளையாடுவோமே, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு சுற்றிட்டு இருக்காமல் ஒரு கேம் விளையாடுவோமே ட்ரை பண்ணி பார்த்தேன். செமையாக இருக்குது இந்த கேமு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டிங் கேமு. ஸோ ஹண்டிங் கேம் வந்து செமையாக இருக்குது இந்த கேமு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து ஒரு மானை வேட்டையாடுறது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து மானு காமிக்குது, அடுத்து வந்து அதே மாதிரி தான், அதே மாதிரி போயிட்டே இருக்குது. புலி எல்லாமே வருது. கடைசி வரையும் இது வந்து எண்டேரில் போல் அப்படியே போயிட்டே இருக்குது. ஃபுல்லாக வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கேமில். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து விளையாடலாம். இதில் என்ன பெஸ்ட்டு பார்ட்னா, நீங்கள் தனியாக விளையாட வேண்டாம். இது வந்து ஆன்லைனில் இன்னொருத்தவங்க கூட நம்ம விளையாடலாம். ஸோ இன்னொருத்தவங்க கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து விளையாடலாம். ஈஸியாக வந்து இந்த ஆப் வந்து இந்த கேம் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸை வச்சு நீங்கள் கேம் விளையாடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபா போட்டிருக்கான் ஃபஸ்ட்டு இதுக்கு. செகண்ட் இதுக்கு என்ட்ரி ஃபீஸு 100 ரூபா போட்டிருக்கான். ஸோ இது வந்து இந்த காயின்ஸ் வந்து நம்ம சம்பாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் ஹண்ட்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ரோல் ஆகும். ஸோ சர்ச்சிங் ஆகுது ஆன்லைனில் யாராவது பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ இப்போ ஒரு பிளேயர் வந்துட்டாங்க, ஹிட்மேன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. ஸோ இவங்க கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். 50 காயின்ஸ் நம்மளுக்கு போயிடும், அவங்களுக்கு 50 காயின்ஸ் போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது லோட் ஆகுது. இந்த கேம் மட்டும் பாருங்கள், நீங்கள் விளையாண்டு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ மான் வந்து ஓடி வரும். ஃபஸ்ட்டு இதை அமுத்தி பிடிச்சி எய்ம் பண்ணி நம்ம சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மானை வந்து நம்ம கொல்றதா நம்மளோட கான்செப்ட். அது வந்து நம்ம பாயிண்ட்ஸ் அடிப்படையில் நமக்கு வந்து மாறும். இப்போ வந்து அவங்களோட டேர்னு. அவங்களும் அதே மாதிரி தான். ஸோ நம்மளை விட ஒரு பாயிண்ட் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி 3 ரவுண்டு வரும். இதில் 3 ரவுண்டு நம்ம வந்து யார் அதிக லீடிங் பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் ஹார்ட் அடிச்சிருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கிடச்சிருக்கும். இது வந்து நம்ம விளையாண்டே இருக்கலாம். ஸோ நம்ம மட்டும் தனியாக விளையாடாமல் ஸோ நம்ம இன்னொருத்தவங்க கூட ஆன்லைனில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறங்காட்டி நமக்கு அப்படியே அந்த நம்ம அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே நம்ம வந்துகிட்டே இருக்கோம். அதனால் நம்ம வந்து விளையாண்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அடித்தே ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா பாயிண்ட் கிடைக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கோம். அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஹிட்மேன் டர்ன் எங்கே அடிக்க போகிறான்னு தெரியலையே. அடிச்சிட்டோம், கரெக்டாக அடிச்சிட்டோம். இப்போ அவன் வந்து நம்மளோட பாயிண்ட் அதிகமாகிட்டான். ஒரு 57 பாயிண்ட் அதிகமாகிட்டான். ஸோ அதனால் நம்ம தோற்று போயிட்டோம். இப்போ என்ன ஆகும்னா நம்மளோட 50 காயின்ஸ் அவனுக்கு போயிடும். நமக்கு அப்புறம் 2 ட்ராஃபி நமக்கு போயிடும். ஸோ இதுதான் அந்த கேமோட கான்செப்ட்டு. ஸோ ரீமேட்ச்சு இதுதான் அந்த கேமு. ஸோ இதில் வந்து இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கேம் விளாண்ட மட்டும் இந்த கேமும் அதே மாதிரி தான். ஆனால் இதில் என்னென்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ரவுண்டு வரும். அந்த எக்ஸ்ட்ரா ரவுண்டில் இன்னொரு மானம் துள்ளி ஓடும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் போக என்ன ஆகும்னா அடுத்தடுத்தது வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம மட்டும் விளையாடுறது இல்லை, ஆப்பனண்ட் ஆன்லைன் கூட விளையாடங்காட்டி நமக்கு அது அப்படியே தோணிகிட்டே இருக்கும் விளையாடுறதுக்கு. இப்போ வந்து பாருங்கள், அந்த மான் ஓடு தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த ஹார்ட்டில் அடிச்சிருந்தோம்னா நமக்கு இப்போது ஃபுல் பாயிண்ட் வந்துருக்கும். அவங்க எங்கே அடிக்க வராங்க பார்க்கலாம். ஸோ போக ரவுண்ட் டஃப் ஆகிட்டே இருக்கும். அவங்க கரெக்டாக அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களை ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட்லேயே போயிட்டுருப்போம். இப்போ நம்ம தான் அதிக பாயிண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு பாருங்கள், மான் எங்கேருந்து வரும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும். இந்த அங்கேருந்து வருது, எங்கே அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அடிச்சிட்டோம். இன்றைக்கி சமாடி ஒரு 100 பாயிண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம பெர்ஃபெக்ட் கில்னு அர்த்தம். இப்போது 80 அதெல்லாம் எடுத்தோம்னா இதாகும். நெக்ஸ்ட் அடிக்கும். நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம தான். எங்கே இருக்குமான ஓடி இருந்தமான ஐயோ எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம அடிக்கலாம். 3 புல்லட் இருக்கும் நமக்கு. 3 புல்லட்டுக்குள்ளே அந்த மானை கொள்றோம். ஸோ ஒரு புல்லட் வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, 2 புல்லட் வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு புல்லட்லேயே அடித்து கொண்டுறணும். ஸோ இந்த அடி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேமில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு இது விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த ரவுண்ட் வரதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த ரவுண்ட் இந்த மான் ஓடிட்டு இருக்கும், அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்துக்கங்க.
அது வந்து துள்ளி துள்ளி வருமா பார்த்தீங்கன்னா ஓடாது, சாவாது அவ்வளோ சீக்கிரம் தெரியும் எனக்கு. ஐயோ செத்துருச்சு ஒரு வழியாக. பார்த்தீங்களா இந்த மான் கொள்வது கஷ்டம். அதான் இந்த கேம் வந்து போக போக டஃப் ஆகிட்டே போகும். நம்ம ஆப்பனண்ட்டோட நம்ம அடிக்கணும், நம்ம அவங்கள அடித்து போடணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே நம்ம இருக்கங்காட்டி ஈஸியாக அந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீ போக போக 3 புல்லட் பத்தாது, அந்த மாதிரி ஆகும். செம கேமு இது. அப்படியே நான் விளையாண்டுட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். இப்போ வந்து யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வின்னர். ஸோ அவங்க தோற்றுட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போது கப்பு வந்து 6 கப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 200 காயின் கிடச்சிது. போன டைம் 50 காயின் விட்டோம், இந்த டைம் 200 காயின் கிடச்சிது. ஸோ ரொம்ப நல்ல ஆப்பு. ஸோ இந்த ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஆப்போட நேமு, ஹண்டிங் ஸ்னைப்பர். செம்மையாக இருக்கும் கேமு, விளாண்டு பாருங்கள். ஸோ நான் இதான் யூஸ் பண்ணி விளையாண்டுருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆப்பு. ஸோ ஏதோ போர் அடிக்கும் போது நம்ம விளையாடுறோம். ஸோ விளையாண்டு பார்த்துட்டு எப்படின்னு கீழே சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி கேமிங் வீடியோ, இந்த ஆப்ஸ் வீடியோ, வேறு எஜுகேஷன் வீடியோ வேணும்னா என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஃபன்னாக தான் விளாக் பண்ணணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லா வீடியோ நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபன்னாக இருக்கும். 98% மேலே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணுறது இல்லை. ஏதோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் அப்படியே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து 40,000 சப்ஸ்கிரைபர் மேலே தாண்டி போயிட்டுருக்கு. இந்த 40,000 சப்ஸ்கிரைபருக்கும் இனி வரப்போகிற சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. நல்ல வீடியோஸ் கொண்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.